ஹலோ டீம்ஸ், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டி சுட்டீஸ் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. அங்கிள் மறுபடியுமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நான் கேள்விப்பட்டேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, நம்மளுடைய ஆசிரியர். ஸோ இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட அங்கிள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஜாலியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது? என்ன ஆச்சு? ரொம்ப டயர்டா இருக்கா? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அங்கிள், அதுக்குரிய சொல்யூஷனை கண்டிப்பா சொல்லுவேன். சரி, சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். சந்தோஷமா இல்லையா? ஆமா, நிறைய பேர் நீங்க இந்த கேள்வியோட இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் சந்தோஷமா இல்லை, நான் ஜாலியாவே இல்லை, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமா ஜாலியா நீங்க ஆண்டவர்களோட பேசுறத கேட்டுட்டு நீங்க கண்டிப்பா சாட்சி சொல்லுவீங்க. நம்ம இன்னைக்கு நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒண்ணு பாடிட்டு அப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? ஓகேவா? புரிஞ்சிருக்கா? சரி, இன்னைக்கு உள்ள டாபிக் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஹாப்பியாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அந்த டாபிக்கை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களோட பேச போகிறேன். நீங்க ஹாப்பியாவே இல்லை, நான் ஜாலியாவே இல்லை, நான் சந்தோஷமாவே இருக்க முடியல நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதற்குரிய பதில் நிகழ்ச்சியில் இருக்கு. தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு நம்ம பாடலாமா? ஏற்கனவே நிறைய பாட்டு யூடியூப் மூலியமா, இந்த நிகழ்ச்சி மூலியமா நானும் பாடியிருக்கேன், நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க. சூப்பரா ஆக்சன் பண்ணீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இன்னைக்கும் நீங்க இந்த நிகழ்ச்சியை முழுசா பாருங்க, கம்ப்ளீட்டா பாருங்க. உங்களுடைய ஆசிரியர் பார்க்க நிகழ்ச்சி என்ன பாட்டு அப்படின்னா, சந்தோஷமா இருங்க. பைபிள்ல ஏசப்பா, பைபிள் எடுத்து வந்தீங்களா? நோட் பேடு, பென் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன், நீ என்ன பண்ணும் எப்பவுமே ப்ரோக்ராம் முன்னாடி என்ன பண்ணும், பைபிள், நோட் பேடு, பென்சில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதே மாதிரி ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் எப்படி நீங்க ஒரு ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நீங்க ஸ்நாக்ஸ், லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்துட்டு போவீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த VBS, இந்த விடுமுறை வேதாகம கல்லூரியில, இந்த ஸ்கூல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டரை பத்தி நீங்க நிறைய கத்துக்கிறீங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி நீங்க என்ன பண்ணணும், வந்துடணும். ஓகேவா? ரெடியா? ஸோ சூப்பர், வெரி குட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாட்டு என்ன பாட்டுன்னா, நீங்க இப்ப சொன்ன அந்த கேள்விக்கு நான் பதிலா சொல்றேன். சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருங்க. அப்போ பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. நான் சொன்னேன்ல, பைபிள்ல ஆண்டவர் ஏசப்பா நிறைய வசனத்தை எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு வசனம் இப்படி சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இப்படின்னு என்ன சொல்லுது? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் ஜாலியா இருங்க, எப்போதும் உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் ஏசப்பா விரும்புறாரு. நீங்க நல்லா சோகமா முன்னு இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இவன் பாருடா எப்ப பார்த்தாலும் அன்ஹாப்பியா இருக்கிறான், ரொம்ப சோகமா இருக்கிறான், ரொம்ப டல்லா இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நீங்க எப்பவுமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், புன்னகையோட இருக்கணும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இந்த பாட்டு என்ன தெரியுமா? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாரு. அதனால நீங்க என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இந்த பாட்டு நம்ம பாடலாமா? ரெடி? 1 2 3 4. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்லதே நம்மோடு இருப்பதால், சர்வ வல்லதே என்னோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க.
இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உற்சாகமா சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். இந்த பாட்டு ராகம் புரிஞ்சுச்சா? பாட்டு வார்த்தைகள் புரிஞ்சுச்சா? சிம்பிள் தான். சந்தோஷமா இருக்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, நீங்க சின்ன பசங்க, குட்டி பசங்க, தம்பி தங்கச்சி, அண்ணன்மார், அக்காமாரு யாரெல்லாம் இந்த வீடியோவை பாக்குறீங்களோ, ஏசப்பா உங்களை எப்படி விரும்புறாரு? நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். நிறைய நேரங்கள்ல நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஹாப்பியா இல்லை. ஏன் ஹாப்பியா இல்லை அப்படின்னா, எனக்கு இந்த விஷயம் நடக்கல, இந்த பொருள் எனக்கு கிடைக்கல, நான் ஆசைப்பட்டது நடக்கலன்னு சொல்லி நீங்க ஒரு வேலை நடக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையான செய்தியை, ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீர்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உங்களை பேருக்கு தெரியும், ஏசப்பா அந்த பூமிக்கு வந்தார். கை தூக்குங்க. ஏசப்பா என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு வந்தார். அவர் உங்களை மாதிரி தான் குழந்தையா, ஒரு சின்ன பேபியா பிறந்தப்போ இந்த சந்தோஷம் உண்டானுச்சு. இங்க ஏசப்பா பெத்லஹேம்ல பிறக்கும் போது தேவதூதர்கள், ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ் தெரியும். சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாருக்கும் தெரியும்ல. ஏஞ்சல்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த நல்ல செய்திய, குட் நியூஸ எல்லாருக்கும் போய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இயேசு தாவீதின் ஊரிலே ஒரு குமாரன் பிறந்திருக்கிறாரு, அவர் இம்மானுவே, அவர் இயேசு அப்படின்னு சொல்லி நல்ல செய்தியை சொன்னாங்க. ஏசப்பா பிறக்கும்போது பெரிய சந்தோஷம் தான். எல்லாருமே மெய்ப்பர்கள் ராத்திரியில அவங்க என்ன பண்ணாங்க? மெய்ப்பர்கள் அவங்க வந்து மந்தைய காத்துட்டு இருக்கும்போது அந்த கேம்ப்ல தேவதூதர் வந்து சொன்னாரு, நல்ல செய்தி இருக்கு, நான் தரேன். இயேசுவானவர் என்ன பண்ணிடுறாரு? பயங்கர சந்தோஷம். அப்ப இப்படி ஒரு குழந்தை ஒரு வீட்டுல பிறக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி வருது. இப்போ நீங்க எப்போலாம் ஹாப்பியா இருக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? எங்க டாடி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இல்ல நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் விளையாடும் போது, டாய்ஸ் விளையாடும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி நான் வந்து எனக்கு புது ட்ரெஸ் போடும்போது எனக்கு எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்குன்னா நீங்க சொல்றீங்கல்ல, உண்மைதான். ஆனா அதை விட பெரிய சந்தோஷம் ஒரு, அதுதான் வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன், அதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர், தேவன், கர்த்தர், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன சந்தோஷம் தெரியுமா? அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் தான் சொன்னேன், ஏசப்பா அந்த பூமியில பிறந்தபோது பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவசரம் சொல்லுகிறது, அவர் உலகத்தின் ரட்சகர், உலகத்தை மீட்க வந்தவர், உலகத்துடைய பாவத்தை சுமக்க வந்தவர். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. குட்டி பசங்க கவனமா கேட்கணும். அங்கிள் வேகமா சொன்னா சொல்லுங்க, அங்கிள் ஸ்லோவா போறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி நான் கதையை சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி பாட்டு பாடுறேன். ஸோ இன்னைக்கு உங்களுடைய ஹாப்பினஸை, உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவேளை நீங்க இழந்திருக்கலாம், உங்களுக்கு ஹாப்பியாவே இருக்கிற மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நீங்க ஆண்டவர் ஏசப்பாவுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாலியான விஷயத்தை ஆண்டவர் செய்யறார். ஆமென். திருப்பி ஒரு டைம் பாடிட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ள சொல்லலாம். நான் வந்து நிறைய கதை உங்களுக்கு சொல்ல போறேன், நிறைய வசனங்கள், கொஞ்சம் வசனங்கள் நான் சொல்ல போறேன். அந்த கதையெல்லாம் வசனத்தெல்லாம் நல்ல மனசுல நீங்க நட்டு வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பா உங்களோட இருந்து பேசுவாரு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களோட ஆண்டவர் கண்டிப்பாக பேசுவார். அப்போ சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கும். எப்படி? உயர்வானாலும் நம்ம வாழ்க்கையில நீங்க சொன்ன பார்த்தீங்களா, ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது, புது ட்ரெஸ் பண்ணும்போது, கேக், பர்த்டே கேக் கட்டும் போது, செலிப்ரேட் பண்ணும்போது, பர்த்டே கேக் கட் பண்ணும்போது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கும் போது மாத்திரம் சந்தோஷமா இருக்கிறது. சந்தோஷம் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு பிளெஸிங். அது நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் காணப்பட வேண்டும். புரியுதா? அப்ப இந்த சந்தோஷம் வாழ்வானாலும், நல்ல விஷயங்கள் இருந்தாலும், தாழ்வானாலும், ஒரு வேலை
ரொம்ப கஷ்டமா இருக்குது. திடீர்னு உங்களுக்கு என்ன நீங்க ஆசைப்பட்டது எதிர்பார்த்தது உடனே நடக்காம போகலாம். நீங்க டேடி கிட்ட கேட்பீங்க, ரொம்ப நாளா டேடி எனக்கு இந்த டாய் வாங்கி கொடுங்க. அப்பா சொன்னாரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுப்பா, இல்ல அம்மா சொல்லுவாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ட்ரெஸ் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, அடம் முடிச்சு அழுது அப்படி நீங்க பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டம். மம்மி டேடிக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். அப்போ பொறுமையா இருக்க சொன்னா வெயிட் பண்ணுங்க. அப்போ ஹாப்பியா இருக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை பண்ணாலும் ஆண்டவர் தான் உண்மையான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குறார். அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும் போதும் நம்ம சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை நமக்கு எதிர்பார்த்த விஷயங்கள், எதிர்பார்த்த பொருட்கள், எதிர்பார்த்த ஆசைப்பட்ட விஷயங்களை நம்ம செய்ய முடியல, நீங்கள் அதுலயும் சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னா ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க நல்ல விஷயம் நடக்கும் போது மாத்திரம் சந்தோஷமா இருக்கீங்களா, இல்ல ஒருவேளை என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்தது நடக்கலைனாலும், நான் ஆசைப்பட்டது கிடைக்கலனாலும் நான் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்கு இருக்கு. சரியா? அப்ப திரும்பி பண்ணலாமா? ஒரே ஒரு டைம் பாடிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க சொல்ல போறீங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோட. அதான் இம்மானுவேல், அதுதான் நம்மோட இருக்கிற. அதுதான் ஜீசஸ் பிறக்கும் போது ஜீசஸ்க்கு நிறைய பேர் கொடுத்தாங்க. அதுல ஒரு பேர் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? ஆண்டவர் இம்மானுவேல், கர்த்தர் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அதெல்லாம் நீங்க தனியா இல்லை, ஏசப்பா கூட இருக்கிறது. இந்த பாட்டை திரும்பி பாடலாமா? ரெடியா? ரெடியா? 1 2 3 4. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்லதே நம்மோட இருப்பதால், சர்வ வல்லதே என்னோட இருப்பதால் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. வா, வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாம் சமயம் பாடுறீங்களே, அப்படியே பாடிட்டே இருக்கும் போல நமக்கு தோணுது. ஆனாலும் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கண்டிப்பா கேட்கணும். ஸோ என்னன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் ஏசப்பா என்ன விரும்புறார்? நீங்க சந்தோஷமா இருக்கணும். இப்ப ஹாப்பியா இருக்கக்கூடாதபடிக்கு என்னன்னா காரணங்கள், ரீசன் why you are not happy அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க என்ன ரீசன் சொல்வீங்க? சில பேர் சொல்றீங்க, my dad scolded me, எங்க அப்பா என்னை திட்டினாரு அதனால ஹாப்பியா இருக்கேன், எங்க அம்மா என்னைய திட்டினாங்க, இல்ல என் ஃப்ரெண்ட் என்கிட்ட கோச்சிக்கிட்டாரு, my friend is angry with me, இப்படிலாம் நீங்க சொல்றீங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றீங்க? எனக்கு ஹோம்வொர்க் பண்ணவே பிடிக்கல, அதனால நான் என்ன பண்ணல, ஹாப்பியா இல்லை. சில பேருக்கு ஹோம்வொர்க் பண்றதே என்ன பிடிக்க மாட்டேங்குது. அப்படின்லாம் இருக்கீங்களா? நீங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? ஹோம்வொர்க் பண்றது உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கணும். அப்போ நீங்க ஹாப்பியா இருக்கிறது நீங்க செய்கிற செயல் நிமித்தம் கிடையாது, ஏசப்பா கொடுக்கிற சந்தோஷம். இப்போ பைபிள்ல நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய பேரு ஏசப்பாவை பிலீவ் பண்றவங்க, நம்புறவங்க, அவரை சொன்னதை கீழ்ப்படிந்து நடந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஜீசஸ் என்ன பண்ணிருக்காரு? நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்தாரு, நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. அதுல ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர். ஏற்கனவே நம்ம இவரை பத்தி ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனாலும் நான் உங்ககிட்ட திரும்பியும் சொல்றேன். இப்போ கிங் டேவிட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு வேலை இதுக்கு முன்னாடி பாக்குற வீடியோல கூட டேவிட பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அங்கிள் நானும் என்ன பண்றேன், ரிப்பீட் பண்றேன். அப்போ கிங் டேவிட் கிட்ட இருந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குட் ஹேபிட், நல்ல பழக்கம் என்னன்னா, அது எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? துதிச்சுட்டே இருந்தார். He was always praising God. என்ன சூழ்நிலையா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவர் எப்படி இருந்தாரு? சந்தோஷமா இருந்தாரு.
இந்த சந்தோஷமா எப்படி இருக்க முடியும்? ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு கவலையா இருக்கும்போது, நீங்க டல்லா இருக்கும்போது, நீங்க when you feel low, நீங்க சொன்ன மாதிரி எதிர்பார்த்தது நடக்காம இருக்கும்போது நமக்கு என்ன வருது? ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், கோபம் வரும். ஏன் இப்படி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க ரொம்ப நாளா ஒரு ஆசையா ஒரு டாயோ இல்ல ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க வாங்கணும்னு நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணுவீங்க. உங்க பர்த்டே கொஞ்ச நாள்ல வரப்போகுது. ஸோ நீங்க உங்க டாடி கிட்ட சொல்லுவீங்க, அப்பா எனக்கு ஒரு பர்த்டே ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா எனக்கு ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க. அப்போ டாடி என்ன பண்றாரு, இல்லை மம்மி என்ன பண்ணாங்க, ப்ராமிஸ் பண்ணாங்க, இல்லை வேற யாரோ கூட இருக்கலாம், ரிலேட்டிவ்ல அவங்க தாத்தா இருக்கலாம், அங்கிள் இருக்கலாம், ஆண்டி இருக்கலாம், பாட்டி இருக்கலாம், இவங்க என்ன பண்ணாங்க, ப்ராமிஸ் பண்ணாங்க. இப்போ நீங்க அன்னைக்கு ஷாப்பிங் போறதுக்காக நீங்க எல்லாம் பயங்கர ரெடியா இருக்கும்போது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, இப்போ டாடி என்ன சொல்றாரு, ஆஃபீஸ்ல லீவ் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவங்க எதிர்பார்த்த பணம் அது அந்த டைம்ல இல்லாம இருக்கலாம், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சோர்ந்து போவீங்க, ரொம்ப டல்லாயிருவீங்க. அப்படியா அப்படிதானே? ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா போயிடும். ஏன்னா நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா, ரொம்ப உற்சாகமா, நான் இன்னைக்கு போறேன், ஷாப்பிங் பண்ண போறேன், நான் இந்த பொருளை வாங்க போறேன், நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்க போறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல உங்களுக்கு ஒரு செய்தி இன்னைக்கு போல அடுத்த வாரம் போகணும்னு நீங்க என்ன ஆயிடுங்க, சோர்ந்து போகும், கோபம் வரும். சில பேருக்கு கோபம் வரும், சில பேர் பேச மாட்டீங்க, சில பேர் ரொம்ப சோகமா போடுவீங்க, சில பேர் சாப்பிட மாட்டீங்க. நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க, கோபத்துல என்ன பண்றீங்க, நீங்க சாப்பிடறதே கிடையாது. தயவு செய்து கோபம் நீங்க கோபம் வந்தாலும் இந்த கோபத்தெல்லாம் நீங்க எடுத்து போட்டு ஹாப்பியா இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாறிதான் தாவீது நிறைய அவருக்கு ரொம்ப பிரச்சனை, அவருக்கு நிறைய போராட்டம். அவர் வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு என்னது, அவருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. அவங்க என்ன பண்றாங்க, எப்படியாவது தாவீதை நம்ம என்ன பண்ணுவோம், ஹர்ட் பண்ணணும், தாவீதை ஹார்ம் பண்ணணும், அவருக்கு ஏதாவது தீமையை செய்யணும்னு சொல்லி நிறைய பேர். அது ஒரு முக்கியமான ஆள் சவுல் ஒருத்தர், அவர் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறார். தாவீது மேல அவ்வளவு கோபம், அவரை பொறாமை, அவரை ஜெலசி. ஏன்னா தாவீது கூட டேவிட் கூட ஜீசஸ் அனாயிண்டிங் இருந்துச்சு. அவன் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை துதிச்சுட்டே இருந்தான், பிரேஸ் பண்ணிட்டே இருந்தான், வொர்ஷிப் பண்ணிட்டே இருந்தான். அப்போ இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை, டஃப்பான டைம்ல நீங்க எப்படி இருக்கீங்க அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்க ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் போது நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஆண்டவர் மேல ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கீங்க. ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ், நான் கேட்டது நடக்குது, நான் நினைச்ச டாய் வாங்கிட்டேன், நான் நினைச்ச ட்ரெஸ் வாங்கிட்டேன், எனக்கு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸ், இப்படிலாம் இருக்கும்போது நம்ம எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம விரும்பாத விஷயம், நம்ம எதிர்பாராத விஷயம் நடக்கும்போது நம்ம என்ன ஆயிரும், நீங்க என்ன பண்றீங்க, சோகமா இருக்கிறீங்க, கோபமா இருக்கீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, முறுமுறுக்கிறீங்க. ஐயோ இந்த ஆண்டவரே இப்படிதான், இந்த டாடியே இப்படிதான், எப்ப பார்த்தாலும் ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்றாரு, இந்த மம்மியே இப்படிதான், நான் சொன்ன டிஷ் என்ன பண்ண மாட்டாங்க. நான் இன்னைக்கு பிரியாணி கேட்டேன், பிரியாணினோட எல்லாரும் எச்சி ஊடுதா, எல்லாரும் என்ன பண்ணீங்க, எம்மின்னு சொன்னீங்களா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் நடக்காம போனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா ஏசப்பா பாக்குற. நம்ம தாவீது கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி, ஒரு நல்ல கேரக்டர், அவர்கிட்ட ஒரு நல்ல ஹேபிட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஆண்டவரை துதிச்சுட்டே இருந்தாரு. He was always praising God. அப்ப துதிக்கிறது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பாடுறீங்களா பாட்டு, நீங்க ஆண்டவரை சொல்லி கொடுத்த, அதாவது சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த பாட்டு, சர்ச்ல சொல்லி கொடுத்த பாட்டுலாம் நீங்க வீட்டுல பாடுறீங்க. சில பேர் நீங்க சர்ச்ல போய் பாடுறீங்க, அதே ஆண்டவர் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாட்டை நீங்க நிறுத்தக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நீங்க ஜாலியா என்ன பண்ணணும், மகிழ்ச்சியாய் பாட வேண்டும். அதே ஆண்டவர். டேவிட் என்ன பண்ணாங்கன்னா, வசனம் சொல்லும்போது கர்த்தரை நான் எக்காலத்திலும், சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும், எப்பொழுதுதான் எந்த சூழ்நிலையா இருந்தாலும்
நான் எப்படி இருப்பேன், துடிச்சுட்டே இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், பாடிட்டே இருப்பேன், உயர்த்திட்டே இருப்பேன்னு சொல்லி தாவீது என்ன பண்றாரு, அவர் சங்கீதத்துல சாம்ஸ்ல எழுதியிருக்காரு. அப்போ ஏசப்பாக்கும் தாவீது மாதிரி இருக்கிறவங்க தான் ரொம்ப பிடிக்கும். அவரு வசனம் சொல்றது தாவீது இதயத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப பிடிச்சவர். ஏசப்பாக்கு காடுக்கு பிடிச்ச ஒருத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு, டேவிட். நீங்க கூட சொன்னீங்க, ஏன் என்னையெல்லாம் பிடிக்கலையா, நானும் ஏசப்பாக்கு பிரியமா இருப்பேன்னு சொல்றீங்களா, பெரிய ஆண்டவர் அவர்தான் விரும்புறேன். நீ எந்த சூழ்நிலை, எந்த ப்ராப்ளம்ல இருந்தாலும், எந்த சிச்சுவேஷன்ல எந்த போராட்டத்துல இருந்தாலும் ஏசப்பாக்கு நீங்க எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறேன். அப்போ பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்கு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்களுடைய பலன். எதுக்குள்ள இருக்கணும், ஏசப்பாக்குள்ள, கர்த்தருக்குள்ள. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சந்தோஷம் அது பெரிதா இருக்கு, பெருசா இருக்கு. அந்த சந்தோஷத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, அந்த ஹாப்பினஸ்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க என்ன பண்ண முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு நீங்க எப்படி தலையாடுறீங்க, ஆமாவா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தானே. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன உங்க கூட பழகுறாங்கல்ல, அப்போ ஒருவேளை நீங்க சில நேரங்கள் எப்படி பண்ணலாம், நீங்க சிரிச்சுன்னு இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க, சிரிச்சு பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கோபமா இருக்கு, ஒரு மூடி ஒரு தம்பி வந்து பாருங்க சோகமா இருக்கு, அப்போ வந்து சிரிங்கல, எல்லாரும் ஸ்மைல் பண்ண பார்ப்போம், ஸ்மைல் பண்ணுங்க, பல்லெல்லாம் தெரியும், இன்னும் நல்லா, இன்னும் சூப்பர் சூப்பர் சூப்பர், இவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. ஸ்மைல் பண்ணும்போது ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கீங்க. குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, அழகா இருக்கீங்க, சூப்பரா ஆண்டவர் வச்சிருக்காரு. ஸோ நீங்க எப்படி இருக்கணும், நான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போது நீங்க சோகமா, அன்ஹாப்பியா, கோவமா, எப்போ பார்த்தாலும் இரிட்டேட்டிவா இருக்கும்போது யாரும் உங்களை பழகுவாங்களா சொல்லுங்க? பழக மாட்டாங்க தானே. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த பையன், அந்த தம்பி என்ன பண்றான், எப்போ சிறு சிறுன்னு இருக்கான்ப்பா, அவன்கிட்ட போய் பேசாதப்பா, அவன் என்ன பண்ணுவான், கோவப்படுவான், அவன் லொல்லுன்னு கடிப்பான் சொல்லுவான், லொல்லுன்னு என்ன பண்ணுவான், கடிப்பான். இதே மாதிரி வீட்லயும் பாத்தீங்கன்னா சில நேரங்கள், சில டைம்ஸ்ல டேடி மம்மி கூட அவன் என்ன பண்ணிடுவோம், ஏதோ ஒரு விஷயத்துல சண்டை போட்டுருவோம். இல்ல நம்ம என்ன பண்ணுவோம், தாத்தா பாட்டி கிட்ட. அப்படிதான் நீங்க இருக்கிறீங்களா, நீங்க இருக்க மாட்டீங்க நான் நம்புறேன். ஏன்னா நீங்க இந்த பிபிஎஸ் இவ்வளவு நாள் பார்த்துருக்கீங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள ஏற்கனவே வந்துருச்சு. அவன் நான் நம்புறேன், சில்ட்ரன் நல்ல பசங்க. அப்போ இன்னைக்கு இந்த கருத்து என்ன அப்படின்னா, இந்த டாபிக் என்ன சொல்றேன், என்னால ஹாப்பியா இருக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா நீங்க ஹாப்பினஸ் எங்க தேடுறீங்க, வெளியில தேடுறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெளியில தேடாத. தம்பி தங்கச்சி, உங்க சந்தோஷம் என்பது வெளியில கிடையாது. நீங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறது எவ்வளவு நேரம் சந்தோஷத்தை கொடுக்கும், நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறது. சரி, நீங்க ஒரு டாயை வச்சு விளையாடுறீங்க, எவ்வளவு நேரம் சந்தோஷத்தை கொடுக்கும், டாயை வச்சு நீங்க விளையாடுறீங்க. இல்ல நீங்க ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போறீங்க, கொடைக்கானலுக்கு போறீங்க, எல்லாருக்கும் சம்மர்ல நீங்க என்ன நினைப்பீங்க, யாரு குழுன்னு சில்லுன்னு இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு இடத்துக்கு போலாமா, டேடி மம்மி நீங்க பிளான் பண்ணி போறீங்க. ஸோ நீங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா அங்கே ஒரு நேரம் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, கொடைக்கானல். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் டார்ஜிலிங், ஷிம்லான்னு சொல்லலாம். இப்போ நீங்க ஃபாரின்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேசத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ஹில் ஸ்டேஷன் இருக்கு. சுவிட்சர்லாண்ட்ல இருக்குது, பிரான்ஸ்ல இருக்குது, இப்படி சொல்லிட்டே போகலாம். எங்க இருந்தாலும் நீங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வந்தீங்கன்னா உங்க சந்தோஷம் என்னது, 2 நாளோ 1 வாரமோ 10 நாளோ எவ்வளவு நாளைக்கு அங்க இருக்கிறீங்க, நல்ல ஜாலியா இருக்கும். ஆனா இந்த சந்தோஷங்கள்ல நித்திய சந்தோஷங்கள் கிடையாது.
இஸ் நாட் an everlasting happiness. இது வந்து ரொம்ப நமக்கு எல்லா நேரங்களிலும் என்ன கொடுக்காது, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, will not give a joy to you. பட் இன்னைக்கு நான் சொல்றேன், ஏசப்பா உங்க கூட இருக்கிறதுனா உலகத்திலேயே பெரிய சந்தோஷம். ஏசப்பா உங்களை நடத்துகிறது தான் உலகத்திலேயே பெரிய பெரிய சந்தோஷம். ஏசப்பா உங்க கையை பிடிச்சிருக்கிறாரு பாருங்களேன், அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. எவ்வளவு பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென், ஹalleluya. கையை தூக்கி சொல்லுங்க, ஆமென், ஹalleluya. இந்த சந்தோஷத்துக்குள்ள நீங்கள் வரணும். குட்டி தம்பியா இருக்கலாம், குட்டி தங்கச்சியா இருக்கலாம், நீங்க சொல்லலாம் எனக்கு பைபிள் அவனுக்கு தெரியாது, நிறைய வேர்சஸ் எனக்கு தெரியாது, நான் வந்து சரியா எனக்கு ஜெபிக்க கூட தெரியாது. பரவாயில்ல, நீங்க நம்புங்க, விசுவாசிக்கணும். நீங்க யாரை விசுவாசிக்கணும்? ஏசப்பாவை நீங்க நம்பணும். அந்த சந்தோஷத்தை வசனம் சொல்கிறது, உலகம் கொடுக்காத, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், இருக்கக்கூடிய மற்ற சிற்றின்பங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் எதுவுமே கொடுக்காத ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த சந்தோஷம் தான் நிரந்தரமானது, அந்த மகிழ்ச்சி தான் நிரந்தரமானது. புரியுதா? நீங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது நல்ல விஷயம். அதுக்கு நீங்க தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அதை விட பெரிய சந்தோஷம், ஜீசஸே உங்க கூட இருக்கிறாங்க, ஜீசஸ் கூட நடத்துறார், ஜீசஸ் உடைய கிரேஸ் திரும்ப உங்க கூட இருக்கு என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அப்போ இந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கும் போது, நீங்க அந்த ஹாப்பினஸ் நீங்க ஆண்டவருக்கு கேட்டு வாங்கும்போது, எந்த பிரச்சனையா இருந்தாலும், என்ன மொமெண்டா இருந்தாலும், நல்ல குட் ஆர் பேட், நல்லதோ கெட்டதோ, உயர்வோ தாழ்வோ, நன்மையோ தீமையோ, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க எப்படி இருப்பீங்க? ஜாலியா, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் என்ன இருப்பீங்க? புன்னகையா இருப்பீங்க. உங்களுடைய சந்தோஷம் எதுல இல்ல, ஒரு பொருளையோ ஒரு இடத்துலயோ இல்ல, நீங்க அனுபவிக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்துல ஏசப்பாக்குள்ள இருக்கு. அப்ப இந்த சந்தோஷத்தின் செய்தியை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்றோம். அப்போ உலகத்திற்கு ஒரு சந்தோஷமான செய்தி, 2000 வருஷத்துக்கு முன்பாக ஏசப்பா பிறக்கும் போது, அந்த தேவி ஜீசஸ் பிறக்கும் போது அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை இன்றைக்கும் நீடித்து கொண்டிருக்க, இன்னைக்கும் அந்த சந்தோஷத்தை ஏசப்பா நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அது எப்படி தெரியுமா? நீங்க ஏசப்பாவை நம்பும் போது. நீங்க பைபிள்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்கல்ல? அதுல ஏசப்பா நிறைய வசனங்கள்ல நம்ம என்ன பண்ணீங்க, நமக்காக தான் எழுதி வச்சிருக்கோம். நீங்க படிக்கிறதுக்காக, நீங்க சும்மா பைபிள் புதுசா வாங்கி வைக்கிறதுக்கு இல்ல. புதுசா அதை வாங்கி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, சும்மா அதை வைக்க கூடாது. நீங்க எவ்ரிடே டெய்லி நீங்க என்ன பண்ணணும், பைபிள் படிக்கணும். இந்த வீடியோஸ் நிகழ்ச்சி இவ்வளவு நாள் நடந்திருக்கு பாருங்களா, நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா, அந்த வசனம் எல்லாம் சொல்றதெல்லாம் நீங்க நோட் பண்றீங்களா, மார்க் பண்றீங்களா, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ இந்த வேதாகமத்துல அநேக வாக்குத்தத்த வசனம், ப்ராமிஸ் வேர்ஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ராமிஸ் வேர்ஸ் உங்களுக்கும் ஏசப்பா வச்சிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான ப்ராமிஸ் வேர்ஸ் என்னன்னா சந்தோஷம். சந்தோஷம் என்பது ஒரு பெரிய ப்ராமிஸ். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பிறப்பின் மூலியமாய், அவருடைய வாழ்க்கையின் மூலியமாய், அவர் இந்த பூமியிலே வாழ்ந்துட்டு சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி உங்களையும் என்ன பண்ணிருக்காரு, மீட்டெடுத்திருக்கிறாரு. அதுதான் பெரிய சந்தோஷம். அப்ப அதுக்கு பேர் என்னன்னா the joy of salvation. இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ரட்சிப்பின் சந்தோஷம். என்ன சந்தோஷம் ஜீசஸ் கொடுத்திருக்காரு? ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும், என்ன சூழ்நிலையா இருந்தாலும், நிச்சயமாக தம்பி தங்கச்சி, அக்கா அண்ணன்மாரு, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ஜீசஸ் பிறந்தப்போ சந்தோஷம், அவர்
வாழ்ந்த நாட்கள்ல நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணாரு. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸ் நிறைய மிராக்கிள் பண்ணாரு, நிறைய சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் பண்ண, அற்புதம், தமிழ்ல என்னது அற்புதம் பண்ணாரு. அந்த அற்புதத்துல ஒரு அற்புதம் எல்லாருக்கும் தெரியும், நீ எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் சண்டே ஸ்கூல்ல சூப்பரா படிச்சு நீங்க ஒரு அற்புதத்தை சொல்றீங்க தம்பி, தங்கச்சி நீங்க ஒரு அற்புதம் சொல்றீங்க, எனக்கு தெரியுது, நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், வெரி குட், நிறைய அற்புதம் பண்ணாரு. அதுல ஒரு அற்புதம் காணா ஒரு கல்யாணம். கல்யாணத்துக்கு தான் போயிருக்கீங்களா? கல்யாணத்துக்கு தான் போயிருக்கீங்களா? சூப்பர் ஜாலியா இருக்கிறதுனால எந்த கடைக்கு சாப்பாடு விருந்து இருப்பாங்க, சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும், புது ட்ரெஸ் போட்டு. அது மாதிரி ஜீசஸ் வந்து அதுதான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற ஜீசஸோட முதல் அற்புதம். The first miracle of Jesus என்னது? ஆனா ஒரு கல்யாணம். கல்யாண வீட்டுக்கு ஜீசஸ் போறாரு. கூடயே என்ன பண்றாங்க? ஜீசஸ் கூட டிசைபிள்ஸ் இருந்தாங்களா, சீடர்கள் இருந்தாங்களா, சீடர்கள் இருந்தாங்களா, அவங்களும் வந்தாங்கல்ல. அவங்க கூட ஜீசஸோட மதர் இருந்தாங்க. யாரு மதர் பேர் என்ன? ஜீசஸோட மதர் பேர் கரெக்டா சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஜீசஸோட மதர் பேரை எங்க போறீங்க? கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ அந்த ஜீசஸோட மதர், ஜீசஸ் அவங்க டிசைபிள்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க? இந்த கல்யாண வீட்டுக்கு போறாங்க. இந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது அங்க என்ன நடக்குது? ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு சிச்சுவேஷன் வருது. என்னது? அந்த கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைந்து போனது. அதாவது கிரேப் ஜூஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா என்னது? கிரேப் ஜூஸ். அதெல்லாம் நிறைய ஜூஸ் உங்களுக்கு பிடிக்கல, ஜூஸ் குடிக்கிறது பிடிக்கல. எப்படி நம்ம ஊர்ல ஆரஞ்சு ஜூஸ், மேங்கோ ஜூஸ், நம்ம என்ன பண்ணுவோம், சாத்துக்குடி ஜூஸ்னா நீங்க சம்மருக்கு நிறைய குடிங்க, நிறைய ஜூஸ் குடிங்க, ஓகேவா? என்ன பண்ணுவோம்? நல்லா உங்க பாடியை என்ன பண்ணுவோம்? டீஹைட்ரேட் பண்ணி டீஹைட்ரேட்னா இல்லாம என்ன பண்ணுவோம்? நீங்க என்ன ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கணும், நிறைய ஜூஸ் குடிங்க. சரி, ஜூஸ் ஒன்று ஞாபகம். இப்போ இந்த கிரேப் ஜூஸ் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. அப்படின்னா என்னன்னா, நிறைய கெஸ்ட் வந்தாங்க கல்யாணத்துக்கு. அந்த ஜூஸ் என்ன ஆயிடுச்சு? இல்லாம போயிடுச்சு. அப்போ எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏன்னா ஜீசஸ் வேற வந்திருக்கிறாங்கல்ல, ஜீசஸ் டிசைபிள்ஸ் வந்திருக்கிறாங்க, அப்புறம் ஜீசஸோட மதர் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே என்ன ஆகுது? அப்போ இது வந்து இந்த குறைவு, இந்த ப்ராப்ளம், இந்த சிச்சுவேஷன், ஜீசஸ் என்ன பண்றாரு? ஒரு மிராக்கிள் பண்றாரு, ஒரு அற்புதம் பண்றாரு. அற்புதம் என்ன தெரியுமா? தண்ணீர், நார்மல் வாட்டர் என்ன பண்றாரு? திராட்சை ரசமாய் மாற்றினார். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். அப்போ இந்த ஸ்டோரியில ஜீசஸ் வந்து இந்த ப்ராப்ளமை சந்தோஷமாய் மாத்துகிறார். இந்த பிரச்சனையிலே என்ன பண்ற? ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்போ அங்க என்ன ஆயிடுச்சு? எல்லாருக்கும் பெரிய ஹாப்பினஸ். அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஜீசஸ் கொடுத்த வைன் என்ன இருந்துச்சு? இந்த கிரேப் ஜூஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாரும் கேக்குறாங்க, இங்க இவ்வளவு சூப்பரான டேஸ்டான ஜூஸ் எங்க போச்சு? நீங்க முன்னாடியே கொடுத்துருக்காங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜீசஸ் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்ப அந்த ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏற்படுத்துகிறார். அது மாதிரிதான் நீங்க அநேகருடைய வாழ்க்கையில, சின்ன பசங்களா இருக்கலாம், குட்டி பசங்களா இருக்கலாம், நீங்க ஒரு வேலை என்ன நினைக்கலாம்? நான் போய் என்ன சந்தோஷத்தை சொல்ல போறேன், நான் என்ன குட் நியூஸை சொல்ல போறேன், என்னால எப்படி அவங்களுக்கு மற்றவங்களோட லைஃப்ல நான் எப்படி ஹாப்பினஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏசப்பா உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அது மூலியமா அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதை நீங்க நம்புங்க. அப்போ நீங்க அந்த சந்தோஷத்துல இருந்தாதானே நீங்க என்ன பண்ண முடியும்? மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியும். நீங்களே நல்லா சோர்வா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கவலையா இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்தோன்னே உங்களை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் சோகமா இருக்கும். உங்களை பார்த்த உடனே இப்ப அன்பு நீங்க பாருங்க, ஒரு சில பேர் எல்லாம் செய்யவே மாட்டீங்க. நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கிறேன், சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா ஒரு சில பேர் ரொம்ப சீரியஸா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த வாரம் ஸ்கூலை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா
அதெல்லாம் இப்ப யோசிக்காதீங்க. ஸ்மைலிங்கா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இப்ப ஜீசஸ் வந்து அந்த சந்தோஷத்தை கொடுத்தார், சீடர்களுக்கு கொடுத்தார், ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்க ஹாப்பியா இருந்தாதான் மற்றவங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்கணும். அப்ப இந்த ஹாப்பினஸ் இல்லாம பண்றதுக்கு என்னென்ன வழிகளோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவான் சாத்தான் என்ன பண்ணுவான், சில டைம் பண்ணுவான், உங்களை குறும்பு பண்ண வைப்பான். என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, குறும்பு பண்ணுவீங்க. எங்க ஸ்கூல்ல சேட்டை பண்ணுவீங்க, கீழ்படிய மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, சில நேரங்களில் சில சேட்டையை பண்ணி தேவையில்லாம என்ன பண்ணுவீங்க, டீச்சர் கிட்ட அடி வாங்கிடுவீங்க, அடி வாங்குவீங்க, உங்க டேடி வாங்கிட்டு அடி வாங்குவீங்க, திட்டு வாங்குவீங்க. அப்போ உங்களை குறும்பு பண்ண வச்சு, உங்களை சேட்டை பண்ண வச்சு, உங்களை தவறான ஆலோசனையை கொடுத்து பிசாசு என்ன பண்றான், நீங்கள் அடி வாங்கணும், நீங்க ஹாப்பியா இருக்க கூடாது. ஏன்னா நீங்க நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா என்ன இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க தானே. உங்க டீச்சர் சொல்லுவாங்க you are a good boy, you are a good girl சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்க நல்லா படிச்சு சூப்பரா மார்க்ஸ் வாங்குனீங்கன்னா எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்க வீட்டுல டேடி மம்மிக்கு ஃபீல் படிச்சு வீட்டுல எல்லா ஹெல்ப்பும் பண்ணீங்கன்னா உங்களை குட் பாய்னு சொல்லுவாங்க, குட் கேர்ள்னு சொல்லுவாங்க. அதே போல சர்ச்ல நீங்க என்ன பண்ண, நல்லா சண்டே ஸ்கூல் பாட்டு பாடுவீங்க, நல்லா டான்ஸ் பண்ணுவீங்க. நீங்க வந்து பாஸ்டருக்கும் அங்க இருக்கக்கூடிய யூடியூப்க்கும் நீங்க சில்ட்ரன் மினிஸ்ட்ரி எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல பேர் வாங்கினீங்கன்னா எல்லாருமே உங்களை என்ன சொல்லுவாங்க, குட் பாய்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் தானே, ஹாப்பியா இருக்கும் தானே, வெரி குட், ஹாப்பியா இருக்கும். ஆனா அதே யாராவது உங்களை திட்டா, நீங்க பண்ண சேட்டைக்கு சொல்லிட்டா, உங்களை வந்து பேட் பாய்ன்னு சொல்லும் போது எப்படி இருக்குது, கஷ்டமா இருக்குல்ல. அந்த பேரை வாங்குவதற்காக ஏசப்பா நம்மள அனுப்புல, ஏசப்பா அதை விரும்ப மாட்டார். நீங்க என்ன பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும்னா நீங்க ஏசப்பாக்கு பிரியமா இருக்கணும். நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படியணும், அவங்க சொல்ற பேச்சு கேட்கணும். நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்க டீச்சர் சொல்றதை கேட்கணும், ஹோம்ஒர்க்கே என்ன பண்ணணும், ரெகுலரா பண்ணணும், நல்லா படிக்கணும். நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா நீங்க நல்லா ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்கணும். இது எல்லாமே நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை ஏசப்பா உங்க இதயத்துல உங்க ஹார்ட்ல வைப்பாரு. அந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்கும். எப்படி இருக்கும், எவர் லாஸ்டிங்கா இருக்கும், நிரந்தரமா இருக்கும். அது யாருமே எடுக்க முடியாது. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, என்னடா எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உனக்கு கவலையே கிடையாது, உனக்கு நீ சோகமாவே இருந்து நான் உன்னை பார்க்கலையே, நீ அப்படி இல்லையேன்னு சொல்லி ஒரு வேலை சொல்லுவாங்க, இப்படி இல்லையேன்னு சொல்லி நீ என்ன சொல்லுனா, நான் என்னப்பா துக்கமா இருக்க மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா ஏசப்பா என்னோட இருக்கிறாரு. ஏற்கனவே சொன்னீங்க, அது தேவன் நம்ம கூட இருக்கிற. அப்போ ஜீசஸ் உங்க கூட இருக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்க, ஹாப்பியாவே இருப்பீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தையும் வல்லமையும் ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். சரியா? அப்போ இந்த ஹாப்பினஸ் நீங்க எங்க தேடக்கூடாது, வெளியில தேடக்கூடாது. இந்த ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே, ஆமென், உங்களுக்குள்ளே இருக்கு. தங்கச்சி, அருமையான அண்ணமாரு, அக்காமாரு, அருமையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த டிவில, இந்த சேனல் வழியாக, யூடியூப் வழியாக, டிவி சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நீங்க ஹாப்பியா இருக்க முடியலன்னு சொல்றாரு. இன்னைக்கு எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆலோசனையின்படி, அந்த அறிவின்படி நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாக நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். ஏற்கனவே சொன்ன தாவீது எப்பொழுதும் சந்தோஷமா இருந்ததுக்கு காரணம், ஏன்னா அவன் ஏசப்பாவை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தான், துதிச்சுட்டே இருந்தான், பாடிட்டே இருந்தான். ஏசப்பாவுடைய வல்லமை அவனுடைய வாழ்க்கையில நன்மையை செய்து கொண்டே இருந்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திரும்பியும் இந்த பாட்டை பாடலாமா? சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும்
சந்தோஷமா இருங்க. அப்ப நீங்க எப்படி பாட போறீங்க? சந்தோஷமா இருப்பேன். எப்பொழுது எப்படி பாட போறீங்க? நம்ம தங்கச்சி நீங்க என்ன சொல்ல போறீங்க? சந்தோஷமா இருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன், எப்போதும் சந்தோஷமாயிருப்பேன், சந்தோஷமாயிருப்பேன், எப்போதும் சந்தோஷமாயிருப்பேன். தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க? நிகழ்ச்சியை நீங்க பார்க்கணும்னு நான் விரும்புறேன். அப்ப இப்ப சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? எப்படி இருக்கணும்? நீங்க ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கு. அப்போ இன்னைக்கு நீங்க பைபிள் எடுத்து ஒருவேளை உங்களுக்கு நிறைய பேருக்கு யோசிக்கிறீங்க, நான் பைபிள் என்ன வசனம் வாசிக்கிறது, நான் என்ன அதிகாரம் வாசிக்கிறது, சாப்டர் வாசிக்கிறது, எங்கெந்த ஸ்டார்ட் பண்றது, எங்கெந்த முடிக்கிறது அப்படி யோசிக்கிறீங்களா? ஒரு கவலையும் இல்லை. நீங்க என்ன பண்ணணும்னா ஜோம் பண்ணிட்டு ஆண்டு கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு கைடன்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க உங்க டேடி பண்ணிட்டு கேளுங்க. டேடி நான் என்ன சாப்டர் வாசிக்கணும், என்ன அதிகாரம் வாசிக்கணும், என்ன வசனம் நீங்க வாசிக்கணும். உங்க டேடி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கைட் பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க நியூ டெஸ்டமென்ட் வாசிக்கலாம். ஸோ பைபிள்ல 2 புக் இருக்கு. எவ்வளவு பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? இப்பதான் பைபிள் நம்பி தரகிறான் முடிக்கிறான். என்ன நியூ டெஸ்டமென்ட் எங்க இருக்கு, ஓல்ட் டெஸ்டமென்ட் எங்க இருக்கு? ஸோ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நீங்க என்ன பண்ணலாம்? புதிய ஏற்பாடுல இருந்து என்ன பண்ணலாம்? மேத்யூல இருந்து வாசிக்கலாம். ஜீசஸோட ஸ்டோரி எல்லாமே அங்க இருக்கு. எப்படி பிறந்தாரு, எப்படி வாழ்ந்தாரு, என்ன மிராக்கிள் பண்ணாரு, எப்படி அவரு ஜனங்களை ஆசீர்வதிச்சாரு அப்படின்னா நிறைய ஸ்டோரி இருக்கு. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அதுவும் புரியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க டேடி கிட்ட, ஒரு சர்ச் பாஸ்டர் கிட்ட, இல்ல பைபிள் பத்தி தெரிஞ்ச பிரதர்ஸ் கிட்ட, சிஸ்டர்ஸ் கிட்ட கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம்? கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சங்கீதம், சாம்ஸ், நான் சொன்ன டேவிட், கிங் டேவிட் எழுதின சங்கீதத்தை வாசிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ப்ராவர்ப்ஸ்னு இருக்கு. தமிழ்ல நீதிமொழிகள். அது வந்து எவ்வளவு சாப்டர் இருக்கு அப்படின்னா 31 சாப்டர்ஸ். எவ்வளவு சாப்டர் இருக்கு? 31 அதிகாரம். என்ன பண்ணலாம்? ப்ராவர்ப்ஸை கூட ஒவ்வொரு நாளும் ஒரு சாப்டர் நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு மாசத்துல நீங்க என்ன பண்ணலாம்? இதெல்லாம் எதுக்குன்னா தேவனுடைய வார்த்தையை நீங்க தியானிக்க வாசிக்கும் போது அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா ஜீசஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, நீங்க பயப்படாதீர்கள், உலகத்தின் முடிவு வரைக்கும் ஜீசஸ் நம்ம கூட இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு? ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சில பேருக்கு அன்ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா லோன்லியா இருக்கு. என்ன சொல்றாங்க? நான் ரொம்ப லோன்லியா இருக்கேன், என் கூட யாருமே பேச மாட்டாங்க, என் கூட யாருமே பழக மாட்டாங்க, என்னை யாருமே என்னோட விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வேலை நீங்க சொல்றீங்களா? நீங்க லோன்லியா இல்லை. நான் நீங்க சொல்றேன், யாரு இருக்கா கூட? ஏசப்பா இருக்கிறார். அதான் திரும்பி சொன்னேன், இம்மானுவே, அதுதான் நம்ம கூட இருக்க. லோன்லியா ஒருவேளை நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் இயேசு உங்க கூட இருக்கிறாரு. ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்றாரு? நன்மையை செய்கிறார். அப்ப நீங்க தனியா இல்ல, ஏசப்பா உங்க கூடவே இருக்கிறாரு. அவங்கள கைவிட மாட்டாரு. அதுக்கப்புறம் ஏசப்பாவோட வசனத்தை நீங்க படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், பைபிள் வசனத்தை படிக்கணும். அதே போல உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், உங்க ஆசிரியர்களுக்கு, டீச்சர்ஸ்க்கும் கீழ்ப்படியணும், எல்டர்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும். எல்லாத்தையும் நீங்க செய்யும் போது அதே போல பைபிளையும் ரெகுலரா நீங்க வாசிக்கணும், நீங்க ரெகுலரா ப்ரேயர் பண்ணணும். கண்டிப்பாக ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் உண்மையை நடத்துவோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அப்ப அந்த சந்தோஷமா இருங்க அப்படின்னு நம்ம பாட்டு பார்த்தோம்ல, அது நிச்சயமாக இந்த சந்தோஷத்தை நீங்க என்ன பண்ணணும்? எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும். எனக்குள்ள ஜீசஸ் இருக்கிறாரு, ஜீசஸ் ஏசப்படக்குள்ள
இல்லை, அதனால நான் சோகமா இருக்க மாட்டேன், நான் துக்கமா இருக்க மாட்டேன், நான் கவலையா இருக்க மாட்டேன். அப்ப ஆண்டவர் ஒரு புதிய சொல்றாரு, பைபிள்ல வசனம் இருக்கு, மத்தேயு 6:6 சொல்றாரு, கவலை பண்ணாது. எதை குறிச்சும் தம்பி தங்கச்சி நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படாதீங்க. ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. உங்க பிரச்சனைகள் ஒருவேளை நீங்க சொல்லலாம், அங்கிள் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இந்த சினாரியோ இருக்கு, இந்த சிச்சுவேஷன் இருக்கு, எனக்கு மேத் எனக்கு வர மாட்டேங்குது. ஒரு சில பேர் அப்படி சொல்லுவீங்க, எனக்கு மேக்ஸ் கஷ்டமா இருக்கு. சில பேர் சொல்லுவீங்க எனக்கு சயின்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில பேர் சொல்லுவீங்க எனக்கு லாங்குவேஜே தமிழ் வர மாட்டேங்குது. நிறைய பேர் என்ன பண்ண, தமிழ் லாங்குவேஜை கத்துக்க முடியல. இதுக்கெல்லாம் இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா ஏசப்பா நமக்கு என்ன கொடுக்குறாரு, ஞானத்தை கொடுக்குறாரு. வசனம் சொல்லுகிறது, ஏசப்பாக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின். அப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு, நீங்க ஹாப்பியா இல்லாத மாதிரி இருக்கீங்களா, பிரேயர்ல நீங்க ஏசப்பா உங்களை கைட் போகுது. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே சப்ஜெக்ட்ல உங்களை சென்டமாக இருப்பாரு, உங்க ஏ கிரேட் வாங்க வைப்பாரு, உங்களை உயர்த்துவார். நம்பிக்கை இருக்கா? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சின்ன பசங்களா இருந்தாலும் வாலிபர்களா இருந்தாலும் ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஒரு முடிவு, நீங்க என்ன பண்ணணும், ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும், ஒரு ப்ராமிஸ் எடுக்கணும். நான் என்ன பண்ண மாட்டேன், இனி நான் கவலைப்பட மாட்டேன், நான் இனி அன்ஹாப்பியா இருக்க மாட்டேன், நான் சோகமா இருக்க மாட்டேன், நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் உற்சாகமா இருப்பேன். ஏன்னா ஜீசஸ் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு ப்ராமிஸ பண்ணியிருக்கிறார். சரியா? அப்ப இன்னைக்கு நம்ம இந்த வசனங்கள் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு புரிஞ்சுச்சா, டாபிக் உங்களுக்கு புரிஞ்சா, அன்ஹாப்பியா இருக்கிறவர்களை ஹாப்பியாய் மாற்றுறதே ஏசப்பாவோட வேலை. அதனால நீங்க இனிமேல் என்ன சொல்லக்கூடாது, என்னால ஹாப்பியாவே இருக்க முடியல, என்னால சந்தோஷமாவே இருக்க முடியலன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஹாப்பினஸ் ஜீசஸ் உங்கள் ஹார்ட்ல இருக்கிறாரு, உங்க மைண்ட்ல இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை நீங்க வாசிக்க இந்த ப்ராமிஸ நம்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமா இரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இப்படி நிறைய ப்ராமிஸ், எல்லா பைபிள் ஃபுல்லா ப்ராமிஸ் தான். அந்த ப்ராமிஸ நீங்க நம்புங்க, உங்களை தேவன் பயன்படுத்துவார். எவ்வளவு பேருக்கு ஆசை, ஏசப்பா என்னை பயன்படுத்தணும், ஏசப்பாக்காக நான் ஏதாவது செய்யணும், ஏசப்பா என்னை நடத்த வேண்டும், நான் ஏசப்பாக்காக நிறைய விஷயம் பண்ணணும்னு நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்க, விசுவாசத்தோட இருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷமா தான் இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப சோகமா வெள்ளலாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஏசப்பா கூட இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முழுவதும் இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும். அதே போல கரெக்டா இந்த மாசத்துக்கு முடிவுல நிகழ்ச்சி முடிவு பெறும். முடிவு பெற்றோன்னு என்ன நினைக்கக்கூடாது, ஐயோ எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இனி வரக்கூடிய வாரத்துல நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க உங்களுடைய எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணுவீங்கல்ல, ட்ரெஸ் ரெடி பண்ணுவீங்க, யூனிஃபார்ம் ரெடி பண்ணுவீங்க, உங்க புக்ஸ் ரெடி பண்ணுவீங்க, உங்களுடைய லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில். உங்களுக்கு நிறைய பேருக்கு என்னது புதுசா நீங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பேக்ஸ் கொடுப்பாரு. நீங்க நிறைய புதுசா எல்லாமே வாங்க போறீங்க. ஆண்டவர் இயேசுப்பா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் கொடுப்பாரு, எல்லாம் புதுசா வாங்கி நீங்க எல்லாமே நீங்க எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனாலும் இதை மறக்க கூடாது. என்னது, இந்த VBSல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த நீங்க கண்டிப்பாக மற்றவங்க கிட்ட போய் என்ன பண்ணணும், சொல்லணும். அவங்க பார்க்கணும், என்ன ஃப்ரெண்ட், உங்க ஃப்ரெண்ட் சொல்லணும், யூ ஹேவ் சேஞ்ச்ட், புது பையனா இருக்க, புது பொண்ணா இருக்கீங்க, புது குட்டி தம்பியா இருக்கீங்க, புது குட்டி தங்கச்சியா இருக்கீங்க, உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் பார்க்கிறேன், நிறைய மாற்றம். நீங்க ரொம்ப ஏசப்பாக்கு பயந்து இருக்கிறத என்ன பண்ணும், அவங்க பாக்குற மாதிரி ஒரு சாட்சியை அங்க வைக்க கூடாது. நீங்க குட் பாயா குட் கேர்ளா நீங்க இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்த்துட்டு கேட்பாங்க, எப்படி நடந்துச்சு இது, போன மாசம் வரைக்கும் டிஃப்ரெண்டா இருந்தியே, இன்னைக்கு நீ ரொம்ப பொறுமையா இருக்கிற, ரொம்ப தாழ்மையா இருக்கிற,
ரொம்ப அன்பா இருக்கிற, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, ரொம்ப பாசிட்டிவா இருக்க, உற்சாகமா இருக்கிற அப்படின்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களை பார்த்து சொல்ல போறாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லணும்? ஆமா, இந்த சந்தோஷத்தை, இந்த ஹாப்பினஸை யார் கொடுத்துருக்கா? ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. அப்ப எப்படி கொடுத்தாரு? இந்த VBS நான் என்ன பண்ணேன், 1 மாசம் நான் அட்டன் பண்ணேன், இப்படி ஒரு VBS இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த VBS கிரியேட்டிவ் ப்ராஃபிட்டிங் மினிஸ்ட்ரி மூலமா இப்போ நடக்கிற இந்த VBS நிகழ்ச்சி நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அவர்களிடத்துல ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். அடுத்த வருஷம் அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? இந்த யூடியூப் சேனல் நீங்க என்ன பண்ணணும்? பாருங்க, சித்தமானபடி இதே அடுத்த வருஷத்துலயே நம்ம என்ன பண்ண போறோம்? இதே VBS திரும்பி நம்ம நடத்த போறோம். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ண போறீங்க? நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க விசுவாசிக்கிறேன். அப்ப இதுக்காக ஒரு ஊழியத்தை நீங்க சின்ன வயசுல நீங்க பண்றதை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் அதுக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார் நான் நம்புறேன். இந்த VBS நிகழ்ச்சியை மறந்துடக்கூடாது, இந்த ஊழியத்தை மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக ஊழியத்துல இருக்கிறவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பிரேயர் பண்ணுறேன் நான் விசுவாசிக்கிறேன். விசேஷமாக அருமையான ஊழியக்காரர் மனோஜான நீங்க உங்க பேர் நினைவு கூறுங்க. அருமையான சிஸ்டர் எஸ்தர் மனோவை நீங்க நினைவு கூறுங்க. அவங்க அருமையான பிள்ளை மகனை நீங்க என்ன பண்ணுங்க? நினைவு கூறுங்க. அதே போல இந்த ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியை சார்ந்து இருக்கிற மற்ற ஊழியர்கள் அநேக அண்ணமார் அக்காமார் அண்ணன்ஸ்லாம் நிறைய இந்த யூடியூப் மினிஸ்ட்ரியில, இந்த டிவி மினிஸ்ட்ரியில பங்கெடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அதே போல பெரிய மீடியா டீமை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த மீடியா டீமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஊழியர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுவீங்களா? சூப்பர். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கமெண்ட்ல போடுங்க, we will pray, I will pray for this ministry போடும்போது எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே சூப்பர். நீங்க ரொம்ப உற்சாகமா, ரொம்ப சப்போர்ட்டிவா, ரொம்ப உரிமையா இந்த நிகழ்ச்சியை இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்கிறேன். ஸோ நம்ம நீங்க பார்த்த டாபிக் என்னது? ஹாப்பியா என்னால இருக்க முடியலன்னு சொல்லாதீங்க. நான் கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி எல்லாரும் தம்ஸ் பண்றீங்களா? ஹாப்பியா ஒரு சேஸ் சொன்னீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். அழகான ஃபேஸ்லாம் பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப ஸ்மைலிங்காக இருக்கீங்க, ரொம்ப சியர்ஃபுல்லாக இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு நிகழ்ச்சியில கண்டிப்பாக அங்கிள் சந்திப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? வெரி குட் வெரி குட். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் பெரிய அற்புதத்தை நல்ல நம்மோடு விசேஷமா உங்களுடைய வாழ்க்கையில தம்பி தங்கச்சி சகோதரனே சகோதரி அக்கமார் யாரா இருந்தாலும் பெரியவங்களா யாரா இருந்தாலும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் விசுவாசிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, அருமையான சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர், சிறியோர் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் இவருடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கப்படுவதாக ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள்லாம் தடைகளா இருக்கிறதோ அதை இயேசுவின் நாமத்தை நாங்கள் அகற்றி போடுகிறோம். இந்த தலைப்பை இன்னைக்கு முடிக்கும்படியான கிருபை செய்தீங்க. இந்த நிறைவான பகுதியிலே இவர்களை வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஹாப்பியா இருக்கவே முடியல அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை போய் கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த நிகழ்ச்சி மூலியமாய் கர்த்தர் இவருக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்ய இந்த ஊழியத்திற்கு தூணாய் இருக்கக்கூடிய அருமையான பாஸ்டர் மனோஜாவுக்காக, எஸ்ஆர் மனோஜாக, அவங்க குடும்பத்துக்காக, ஊழியத்திற்காக, ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறேன். வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். அநேக நன்மைகள், பெரிய காரியங்கள் இவர்கள் மூலியமா தேசத்துல அநேக நாடுகள்ல நீ செய்ய போவதற்காக நன்றி. இதற்கு பின்னாடி இருந்து ஜெபத்திலையும் ஆண்டவரே அநேக ஊழியத்திலையும் தாங்குகிற கொடுக்கிற இந்த மீடியா டீம், அதே போல எல்லா சப்போர்ட் டீமுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே யாரெல்லாம் பேசினார்களோ அந்த ஊழியர்களும் ஊழியக்காரர்களும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அடியினை நீர் பயன்படுத்தியதுக்காக நன்றி தாழ்த்துகிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை நாங்கள் கேள்விப்படுத்தியிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம். ஓகே, ஹலோ டீம்ஸ் நிகழ்ச்சி மூலமா மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம். மே காட் bless you. Thank you.